Hello everyone, welcome back to my channel. நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ கைஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன். இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது அண்ட் அவங்க சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அண்ட் நான் ஆல்ரெடி கார்ட்ஸுமே ஷஃபில் பண்ணி வச்சுட்டேன். லெட்ஸ் டூ ரீடிங். கைஸ், ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ் பர்சன். இந்த பர்சனை பற்றி நினச்சிக்கோங்க. இந்த பர்சன் யார், இந்த பர்சன் எப்படி இருப்பாங்கன்னு நினச்சிக்கோங்க. எனக்கு இங்கே பார்க்குறப்போ யூ போத் ஆர் சேம் ஹைட். நீங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சேம் ஹைட்டில் இருக்கலாம். ஆர்எல்ஸ் 1 inch or 2 inch நீங்கள் அவங்கள விட கம்மியாக இருக்கலாம். சேம் ஹைட்டு தான் பார்க்க முடியுது. பேங்க் ரிலேட்டட் ஜாப் இவங்க பண்ணிகிட்ருக்கலாம். ஒரு அட்வொகேட் ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஜாப்ஸ், ஜிம் ஃப்ரீக், ஃபிட்னஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி பார்க்க முடியுது ஜாப்ஸ். ஆர்எல்ஸ் ஐடி ஃபீல்டு. இந்த பர்சனுக்கு ப்ரௌன் கலர் ஐஸ் இருக்கலாம் அண்ட் ஜாயிண்ட் ஐப்ரோஸ் ரெண்டும் ஜாயிண்டாக இருக்கலாம். இவங்களுக்கு நிறைய பியர்ட்லாம் இருக்காது அண்ட் இவங்களுக்கு அந்த அவ்வளோ பியர்ட் வச்சுக்கவும் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தான் இன்றைக்கி பார்க்க முடியுது. அண்ட் நீங்கள் கிறிஸ்டியன் அண்ட் ஹிந்து கப்புள்ஸாக இருக்கலாம். ஒரு ரெண்டு பேருமே சேம் ரிலீஜியஸாகவும் இருக்கலாம். உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீடு இங்கே இருக்குன்னா ஒரு 1 kilometer 2 kilometer இந்த பர்சனோட பிளேஸ் இருக்கலாம். இவங்க வேறு ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க மாதிரி பார்க்க முடியுது. அவங்க நேட்டிவ் பிளேஸ் இல்லாமல் வேறு ஒரு பிளேஸ், வேறு ஒரு கண்ட்ரி, நியூ பிளேஸஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், ஒரு ஸ்டடி பண்ணிகிட்ருக்கலாம். இவங்களுக்கு க்ரீன் ஆர் பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கலாம். ஃபேவரட் கலர்ஸ் க்ரீன் அண்ட் பிளாக். இவங்க ரொம்ப ஃபேராலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப கலராலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு ப்ரௌன் டோனில் தான் இருப்பாங்க. இவங்க பேட்டிஷ் ப்ரௌன் தெரியும்ல, அந்த ஒரு டோனில் இருப்பாங்க. ஒரு வார்ம் எல்லோ கலர் டோனில் இவங்க இருப்பாங்க. அப்படி அவங்க ப்ரௌன் டோனில் இல்லைன்னா ரொம்பவே ஃபேராக இருப்பாங்க. இந்த பர்சன் மீடியம் ஃபேர்லாம் இல்லை, ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. இவங்க கையில் எப்போவுமே வாட்ச் நீங்கள் பார்க்கலாம். எப்போவுமே அவங்க கையில் வாட்ச் வேர் பண்ணிகிட்ருப்பாங்க. பார்க்குறப்போ ஒரு வாட்ச் லவ்வர் மாதிரி தெரியுது. நிறைய வாட்ச் கலெக்ஷன் இவங்கக்கிட்ட இருக்கலாம். எப்போ பார்த்தாலுமே டிஃப்ரெண்ட்டான வாட்ச் இவங்க வேர் பண்ணுவாங்க. இவங்க ஒரு யூனிக்கான கேரக்டர், ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சன். அண்ட் நீங்கள் இவங்ககிட்ட பேசி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் மற்றவங்கள விட இவங்கக்கிட்ட சம்திங் எதுவும் ஸ்பெஷலாக இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப யூனிக்கான ஒரு பர்சனாலிட்டி இவங்க தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் கோவப்பட மாட்டாங்க. எப்பவுமே சைலண்ட்டாக இருப்பாங்க. எப்போயாச்சும் தான் நல்லா பேசுவாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் எப்போயாச்சும் தான். பட் சம்டைம்ஸ் இவங்க இன்ட்ரோவர்ட்டாகவுமே இருப்பாங்க. ரெண்டுமே கலந்து, எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் இன்ட்ரோவர்ட் கலந்த ஒரு பர்சன் இவங்க அவங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கோ, அவங்க கூட யார் செட் ஆகுறாங்களோ அவங்க கூட தான் அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. மற்றவங்க கூடலாம் அவங்க இன்ட்ரோவர்ட்டாக இருக்க ஒரு பர்சன். இவங்க எல்லா விஷயத்தையுமே சீரியஸாக எடுத்துக்கிற ஒரு பர்சன் கூட. இப்போ சின்னதாக ஏதாச்சும் இவங்கக்கிட்ட ரொம்பலாம் சீரியஸாக இருக்காது அந்த விஷயம். சின்னதாக ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்தை கூட ரொம்ப சீரியஸாக எடுத்து பேசுவாங்க. ரொம்ப சீரியஸாக சில விஷயத்த அவங்க எடுத்துப்பாங்க ஈஸிலி. ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ளோரான ஒரு பர்சன். எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. அண்ட் நேச்சர் லவ்வர். இவங்களுக்கு மோல் இருக்கலாம். ஓகே, ஃபேஸ் அண்ட் ஹேண்டில் பார்க்க முடியுது. மச்சம் இருக்கலாம் இவங்களுக்கு ஃபேஸில், இல்லைனா கையில் இருக்கலாம். They talk like very unique. April, May, July, August, Feb, October இருக்கலாம் இந்த பர்சனோட பர்த் மந்த். நான்வெஜ் லவ்வராகவுமே இவங்க இருக்கலாம். நான்வெஜ் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம், நான்வெஜ் ஃபுட். அண்ட் தென் ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன். இவங்களை பார்த்தா அப்படி தெரியாது இவங்க ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன். ஆனால் இவங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது. அவங்க கூட பழகி பார்க்குறப்போ தான் தெரியும் இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸ் இருக்கான்னு. இவங்களை பார்க்குறப்போலாம் இவங்க கடவுளே நம்பாத மாதிரி அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் தான் இருப்பாங்க. பட் இவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயமும் அடங்கியிருக்கு. வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன். அவங்க க்ளோஸ்டு ஒன்ஸ்க்கு மட்டும்தான் இவங்க ஷேர் பண்ணுவாங்க. நான் இப்போ சொன்னது உங்கள் பர்சனோட பர்சனாலிட்டியாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் யோர் ரீடிங். அப்படி இல்லைன்னா திஸ் இஸ் நாட் யோர் ரீடிங். இப்போ பார்க்கலாம் இந்த பர்சனோட சுச்சுவேஷன் என்னவா இருக்குன்னு. திஸ் பர்சன் ஹாவ் ஆப்ஷன்ஸ். இந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது.
இவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. இவங்க கரண்ட் சிச்சுவேஷன் வந்து ஆப்ஷன்ஸ் இவங்களுக்கு இருக்குது. உங்களை வந்து ஒரு ஆப்ஷனாக தான் இவங்க வச்சுருக்காங்க ஸ்டில் நவ். அண்ட் இவங்க லைஃப்பில் வேறு ஒரு பர்சன் இருக்க மாதிரியுமே தெரியுது. அண்ட் அதனாலே இந்த பர்சன் வந்து யாரை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. கொஞ்சம் பேர்டனாகவுமே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க இன்னும் வந்து யோசிச்சுட்டு தான் இருக்காங்க, எப்படி சூஸ் பண்ணுறது, யாரை சூஸ் பண்ணுறது, அண்ட் எந்த விஷயத்த நோக்கி நம்ம போகிறது, ட்ராவல் பண்ணுறது, ஒரு இந்த விஷயத்த விடுறதா இல்லை விட வேண்டாமா, டேக் ஆன் பண்ணலாமா, அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க இந்த லவ்வை பற்றி. திஸ் பர்சன் சடன்லி கோஸ்ட் அப் யூ, ரைட்? சடனாக கோஸ்ட் அப் பண்ணியிருப்பாங்க, எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சடன்லி சைலண்ட், சடன்லி இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அந்த மாதிரி இவங்க பேசியிருப்பாங்க. எல்லாமே சடனாக தான் நடந்திருக்கும் இந்த ஒரு கனெக்ஷனில். சடனாக வந்து லவ் பண்ணியிருப்பீங்க, சடனாக வந்து எண்ட் ஆகிருக்கும் இந்த கனெக்ஷன், சடனாக ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கும். அவங்க எதுவுமே சொல்லாமல் அவங்களுக்கு கோஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்ன ஆன்சர் இருக்குன்னா, அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மேஸ்குலின் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா உங்கள் பர்சன் வந்து நோஸ் பின் போட்டிருக்கலாம், மூக்குத்தி போட்டிருக்கலாம், அண்ட் டாட்டூஸ். உங்களுக்கு கோஸ்டப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க பிளான் பண்ணிட்டாங்க பிரேக்கப் பற்றி. உங்களை கஷ்டப்படுத்தாமல் பிரேக்கப் பண்ணணும் தான் அவங்க நினச்சிருக்காங்க. பட் அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை. அவங்க பிளான் பண்ண ஒரு விஷயம் வந்து நடக்கலை. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அது கொஞ்சம் தப்பாக முடிஞ்சிருச்சு. அவங்க நினச்சது உங்களை ஹர்ட் பண்ணாமல் பிரேக்கப் பண்ணோன்னு, பட் அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவங்க கேரக்டருக்கும் உங்கள் கேரக்டருக்கும் செட் ஆகாது அந்த மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணி கூட அவங்க வந்து இந்த டிசிஷனை எடுத்திருக்கலாம். ஒரு லிப்ஸ்டிக் லவ்வராக இருக்கலாம், லிப்ஸ்டிக், ஐலைனர், காஜல், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், மேக்கப் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். அண்ட் தென் நீங்கள் ரிச், அவங்க லோ, அந்த மாதிரி இருக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்களும் அவங்க ரிச், அந்த மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரியும் வந்து பார்க்க முடியுது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் சீரியஸ் ஆகிற ஒரு பர்சன், சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரேக்கப் பண்ணுறது, சின்ன விஷயத்துக்கெல்லாம் சீரியஸாக எடுத்து ஹர்ட் ஆகுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இவங்க நல்லா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தான் இவங்க. பை பர்த்லேருந்தே அவங்க அப்படி இருக்கலாம். இந்த பர்சனாலிட்டியோட அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இந்த கனெக்ஷன் ஒர்க் அவுட் ஆகாது அந்த மாதிரி ஒரு ஃபீல்ஸுமே அவங்களுக்கு இருக்குது ரைட் நவ். அந்த மாதிரியும் நினைக்கிறாங்க. அண்ட் தென் சூஸ் பண்ண முடியாமல் அவங்க தவிச்சிட்ருக்க மாதிரியும் பார்க்க முடியுது. ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது என்ன வேணாலுமே இருக்கலாம். ஓகே, ஆப்ஷன்ஸ் ஒரு ரீசனாகவுமே இருக்கலாம். நாட் ஓன்லி பர்சன், ஓகே, ஒரு ரீசனாகவுமே இருக்கலாம். பர்சன் இருக்காங்கன்னா ஒரு பர்சனாகவுமே அவங்க இருக்கலாம். ஆர் எல்ஸ் உங்கள் லவ் வந்து அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஆர் எப்படியோ தெரிய வந்துடுச்சு, அந்த மாதிரி இருக்குன்னா அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்குற மாதிரி தெரியுது. அண்ட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஏதோ ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். அவங்க வந்து அவங்களோட டாட்டர் ஆர் சன்னுக்கு அவங்க ஏதோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம், சாய்ஸ் கொடுத்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ், அந்த மாதிரி அவங்க ஒரு பர்சனை சூஸ் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த பர்சனை தான் வந்து பிக் பண்ணணும், சூஸ் பண்ணணும் நீ, அந்த மாதிரி அவங்க வந்து உங்கள் பர்சன் கிட்ட சொல்லியிருக்கலாம், பேசியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் நடந்திருக்கலாம். அதுவுமே என்னால் இங்கே பார்க்க முடியுது. வெரி ஸ்பெசிஃபிக், நாட் எவ்ரிபடி. ஓகே, அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறதே கேட்குற மாதிரி என்னால் பார்க்க முடியுது. அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு அவங்க சூஸ் பண்ணுற மாதிரி பார்க்க முடியுது. அண்ட் உங்களை வந்து அவங்க சூஸ் பண்ணாமல் விடலாம். ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா, உங்களை விட அவங்க பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க, தெரியவும் செய்கிறாங்க. அவங்களுக்கு பேரண்ட்ஸ்லாம் அவங்க கனெக்ஷன் தெரியல, நார்மலாக தான் இருக்குது, நார்மலாக நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா இந்த பர்சனுக்கு வந்து தேர்ட் பர்சன் இந்த கனெக்ஷனில் இருக்கலாம். அந்த பர்சன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி பார்க்க முடியுது. அண்ட் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க, யாரை சூஸ் பண்ணுறது தெரியல. அந்த தேர்ட் பர்சன் மேலேயும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அதிகமாக வருது ரீசன்ட் டேஸில். அதனால அவங்களும் பேர்ன்ட் அவுட் ஆகிட்டாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்காங்க, யாரை சூஸ் பண்ணுறது தெரியாமல். நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் அவங்க உங்களை சடனாக கோஸ்டப் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி கிடையாது. அவங்க பிளான் பண்ணி தான் கோஸ்டப் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி காட்டியிருக்காங்க, சடன்லி கோஸ்டப் அந்த மாதிரி.
அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம், ரொம்ப அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணியிருப்பீங்க, கால் பண்ணியிருப்பீங்க, வேறு நம்பர்ஸ்லேருந்து கால் பண்ணியிருப்பீங்க, டெக்ஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க அது ஒரு டிஸ்டர்பாக தான் நினைக்கிறாங்க, அதே டைமில் கொஞ்சம் கில்ட்டாகவும் நினைக்கிறாங்க, அண்ட் உங்களை ஹர்ட் பண்ணிட்டோம் அந்த மாதிரி. அவங்க சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. நாட் எவ்ரிபடி, நான் இப்போ சொல்ல போகிறது வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, பட் இவங்களுக்கு வந்து டைம் இல்லை, சீக்கிரமாக சூஸ் பண்ணி ஆகணும் யாரோ ஒருத்தர், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே இப்போ அவங்க வந்துட்டாங்க. அதனால இவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்கன்னா, உங்களை சூஸ் பண்ணாமல் வேறு ஒரு பர்சனை சூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. நாட் எவ்ரிபடி, வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஒரு 20% தான் பார்க்க முடியுது உங்களை அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு. இதுவுமே வந்து வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ் தான். எல்லாருக்குமே வந்து இது ரெசனேட் ஆகாது, எல்லாருக்குமே இது நடக்கவும் செய்யாது. ஓகே, 20% பீப்புளுக்கு தான் அந்த பர்சன் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி பார்க்க முடியுது. மற்றபடி அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறது ஒரு வேறு ஒரு பர்சனை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி தான் பார்க்க முடியுது. ரைட் நவ் இந்த பர்சனோட சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. அண்ட் தென் வெக்கேஷனில் இவங்க ஏதாச்சும் இருக்கலாம், ட்ரிப் ஏதாவது போயிருக்கலாம். இவங்க கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க, ரொம்பலாம் நார்மலாக இல்லை, கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க. ரீசெண்டாக வந்து அவங்க பர்த்டே வந்து போயிருக்கும், நீங்கள் விஷ் பண்ணணுன்னு நினச்சிருப்பீங்க. அந்த பர்சன் வந்து உங்களோட கால் மெசேஜ் எதுவுமே ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க, பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்காக நிறைய வந்து ட்ரை பண்ணுறீங்க பேசுகிறதுக்கு. அவங்க டிசைட் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் அப் பண்ணுவாங்க, அது வரைக்கும் இவங்க ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. அது வரைக்கும் நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு அவங்க ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் சூஸ் பண்ணிட்ட மாதிரியும் பார்க்க முடியுது, வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ரேர்லி சூஸ் பண்ணிட்ட மாதிரி பார்க்க முடியுது. அண்ட் தென் ஒரு ஆல்கஹாலிக் பர்சனாக இருக்கலாம், ரொம்ப ஆல்கஹாலிக் இல்லை, ஒரு ஒகேஷன் வந்தால், ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் ஆல்கஹாலிக் பர்சன், ரொம்பலாம் இல்லை, இந்த மாதிரி ஒரு டைமில் மட்டும். அவங்க சடனாக சேஞ்ச் ஆகிட்டாங்க அவங்க கேரக்டரில் இருந்து. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்த ஒரு பர்சனாக அவங்க இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அகெயின் நீங்கள் ரீகன்சிலேஷன் பண்ணாலுமே டிஃப்ரெண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அண்ட் பேசினாலுமே மேபி சான்ஸ் கிடச்சி அவங்க ஃபோன் அட்டென்ட் பண்ணி பேசினாலுமே அவங்க வேறு மாதிரி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் நான் சொல்லியிருந்தால அவங்க லைஃப்பில் வேறு ஒரு பர்சன் என்டர் ஆகிட்டாங்கன்னு. அந்த ஒரு பர்சன் வந்து சோல்மேட்டாக இருக்கலாம், அந்த பர்சன் அவங்களுக்கு சோல்மேட்டாக இருக்கலாம், சோல்மேட் கனெக்ஷன் பார்க்க முடியுது. அண்ட் நான் பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தால அவங்க பேரண்ட்ஸ் ஏதாவது சாய்ஸ் வச்சுருக்காங்கன்னு, அந்த பர்சனுமே வந்து சோல்மேட்டாக இருக்கலாம். மேஸ்குலின் பார்க்குறீங்கன்னா உங்கள் பர்சன் ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பாங்க, ஃபெமினைன் பார்க்குறீங்கன்னா ஹேண்ட்ஸம் அண்ட் க்யூட் பர்சனாலிட்டி அண்ட் பார்க்கவும் அந்த மாதிரி இருக்கலாம். உங்களை லவ் பண்ணுறப்போவே அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சடனாக தான் இந்த மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் வந்திருக்கு. அண்ட் தென் தேர் ஃபீல் சாரி ஃபார் யூ, உங்களை இந்த மாதிரி ஹர்ட் பண்ணதுக்கு அவங்க கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருக்கு, கொஞ்சம் பேடாக தான் இருக்குது. இருந்தாலுமே உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 20% தான் சான்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக தான் இருக்கீங்க, அது பார்க்க முடியுது. நைட் டைமில் உங்களால் தூங்க முடியல, ஸ்லீப்லெஸ் நைட் என்னால் பார்க்க முடியுது. இந்த நோ கான்டாக்டில் நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிருக்கீங்க. அவங்க அதை நினச்சி அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உங்களுக்கு கொடுத்ததுக்கு அவங்க வந்து உங்களை ஃபேக்காக லவ் பண்ணாங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, அவங்க அவங்களுக்கு லாயலாக தான் இருந்திருக்காங்க. அவங்க சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி வந்திருக்கு, அதனால தான் அவங்களும் வந்து ரிக்ரெட் ஆகுறாங்க அண்ட் ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்காக. அண்ட் தென் சில ஃபைட்ஸ் வந்து வந்திருக்கலாம் இந்த கனெக்ஷனில். ஓகே, ஒரு குரூப் ஃபைட்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கலாம். நிறைய பர்சன் இன்வால்மெண்ட் வந்து தெரியுது. இருந்தாலுமே இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னா 20%. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 20% தான் இருக்குது. இந்த பர்சனோட பர்த் டேட் 10, 8, 9, 12, 24 and 25 and 5. அண்ட் இவங்க வந்து ஹேர் சைனாக இருக்கலாம். ஐம் கெட்டிங் ஏரிஸ் எனர்ஜி ஹியர். இப்போது நீங்கள் அவங்ககிட்ட பேசினாலுமே அவங்க மைண்ட் செட் வந்து கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது, கிளியராக இல்லை. இப்போ பேசினாலுமே உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்காது. ஒன்ஸ் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஓப்பன் அப் பண்ணுவாங்க, நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி தான் நீங்களும் வந்து ட்ரை பண்ணணும். அவங்களே வந்து ஆன்சர் உங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து கேட்குற கேள்விக்கு இப்போது உங்களுக்கு பதில் இருக்காது அப்படின்னு தான் வந்து இந்த ஒரு மெசேஜ் கார்ட்ஸில் வந்திருக்கு. அண்ட் தென் இந்த கனெக்ஷன் வந்து யாருக்கும்
பிடிக்காத மாதிரி பார்க்க முடியுது. சம்ஒன் ஓகே, அவங்களுக்கு வந்து இந்த கனெக்ஷன் பிடிக்கல. நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அண்ட் அவங்க கூட வந்து பிளான் பண்ணி உங்களை வந்து செப்பரேட் பண்ணியிருக்கலாம். அதுவும் பார்க்க முடியுது. வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ் இதுவும். அண்ட் இந்த பர்சன் வந்து ஒரு ஒர்க் ஹாலிக் பர்சனாக இருக்கலாம். வெரி கமிட்டட் பர்சன் தான் இவங்க. நாட் எவ்ரிபடி இப்போ நான் சொல்ல போகிறது. இவங்க வந்து ஏதாச்சும் ஸ்லீப்பிங் ஃபில்ஸ் ஆர் கமிட்டட் சூசைட் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஒரு நீங்களாக கூட இருக்கலாம். ஓகே, நாட் எவ்ரிபடி, நீங்கள் எல்லாருக்குமே எடுத்துக்க வேண்டாம். இந்த கனெக்ஷனில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறது யாருன்னா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து யூனிவர்ஸ் உங்கள் லைஃப்பில் என்ன எடுத்துகிட்டு வராங்களோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி நடக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. சொல்ல முடியாது. சடன்லி இந்த பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் கூட பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி அவங்க சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த 20% உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த பர்சன் உங்கள் கூட பேட்சப் பண்ணுவாங்க, ரீயூனியன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள கொஞ்சம் தனியாக விடுறது தான் நல்லது. கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேசலைன்னா ஓகே. அண்ட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் இந்த பர்சன் மேலே. இந்த பர்சனுக்கு வேறு ஒரு பர்சன் மேலே கனெக்ஷன் இருக்குன்னு ஆல்ரெடி டவுட் இருந்திருக்கலாம். ஆர்எல்ஸ் அவங்களுமே வந்து உங்ககிட்ட சாரி சொல்லி உங்களை புரிய வைக்கலாம். அண்ட் அவங்க சுச்சுவேஷனும் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் பார்க்க முடியுது. எமோஷ்னலி அவங்க ரொம்ப டவுனாக இருக்காங்க. சுச்சுவேஷனே ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது, டவுனாக தான் இருக்காங்க அவங்க சைடுமே. அவங்க வந்து பெருசாக ஹாப்பியாலாம் இல்லை, ஏதோ போயிட்டுருக்கு அவங்களுக்குமே. ஓகே, பைல் 1 அண்ட் பைல் 2 நான் வைக்கிறேன். நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைடன்ஸ் வந்து பார்க்கலாம். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 அண்ட் பைல் 2. ஓகே, நீங்கள் பைல் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? உங்களுக்கான கைடன்ஸ் வந்து த ஹெர்மிட் மேஜாக இருக்கேன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு லைட் வரும். கொஞ்சம் பேஷன்ஸ் உங்களுக்கு தேவை. அண்ட் பைல் 2 பார்க்கலாமா? எம்பரஸ், பாசிட்டிவான ஒரு கார்டு. உங்களுக்கு என்ன கைடன்ஸ்னால் ஒரு ஃபீமேல் பர்சன் தான் உங்களுக்கு ஒரு எனிமி மாதிரி என்னால் பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் உங்களுக்கான கைடன்ஸ் வந்து உங்களோட வே இருக்குல்ல, உங்களோட பாதையை மாற்றுங்க. யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். போல்டாக நீங்கள் எதுவாக இருந்தாலுமே ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். போல்டாக பேசணும். நீங்கள் வந்து வீக் ஆகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும் அந்த ஒரு தேர்ட் பர்சனுக்கு. ஓகே, இதுதான் உங்களோட கைடன்ஸ். ஓகே காய்ஸ், திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கே ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வெரி டீட்டெயில்டு பர்சனல் ரீடிங். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய்.